இன்றைய இரவு வணக்கம். ஒன் ஹூ இன்ஹெரிட்ஸ் மிரோகுஸ் வில் சேனலின் நற்சொல் வாசிப்பாளரான நான் மிரோகு பேசுகிறேன். இன்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் ஹிட்சுகி ஷின்ஜி குறித்து எனது தனிப்பட்ட பார்வையும் விளக்கங்களையும் இணைத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது முற்றிலும் எனது தனிப்பட்ட கண்ணோட்டமும் விளக்கமும் தான் என்பதை புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இந்த காணொளியில் ஆங்கிலம், தமிழ், தாய்மொழி ஆகிய மொழிகளில் வசனங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் யூடியூப் இன் தானியங்கு மொழிபெயர்ப்புச் செயல்பாட்டை சார்ந்துள்ளதால் வெளிப்பாடுகளில் சிறிய வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்படியானால் உடனே ஆரம்பிப்போம். ஃபுஜி மலை மேகம் விலகித் தெளிவடைவது போல ஜப்பான் ஆன்மீக ரீதியில் தூய்மையாகி உண்மையான தெய்வ சக்தி வெளிப்படும் காலம் வரவுள்ளது. இதில் தெளிவான வானம், நிப்பான் பேர் என்பது குழப்பங்கள் நீங்கிய பிரகாசமான எதிர்காலத்தையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் குறிக்கிறது. புத்தம், கிறிஸ்துவம் என அனைத்து மதங்களின் சாரமும் வெளிப்பட்டு அனைவரும் இரட்சிக்கப்படும் காலம் இது. இதற்காக உங்கள் மனதையும் ஆன்மாவையும் தினமும் தூய்மைப்படுத்தி நேர்மை மக்கோட்டோ என்ற ஒற்றை பாதையில் உறுதியாக வாழுங்கள். முன்பு எப்போதும் கண்டிராத ஒரு பெரிய சோதனை வரவுள்ளது. மன தூய்மை இல்லை என்றால் அதை வெல்ல முடியாது. மனித வரலாற்றில் இது போன்ற ஒரு கடினமான காலம் இருந்ததில்லை. இதற்கு பெரும் மனத்துணிச்சல் அவசியம். வரவிருக்கும் மாற்றங்கள் மற்றும் ஒருங்கிணைப்புகள் மனித அறிவாலோ கணக்குகளாலோ புரிந்து கொள்ளவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாதவை. இது கடவுளின் வழிகாட்டுதலால் மட்டுமே சாத்தியமாகும். ஜப்பானின் ஆன்மீக அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் உயரும், அதே நேரத்தில் பிற நாடுகள் குறையும் அல்லது பொருள்வாதத்திலிருந்து விலகும். நகரங்கள், கிராமங்கள் மற்றும் மக்கள் அனைவரும் பெரிய சுத்திகரிப்புக்கு உள்ளாவார்கள். இது ஒரு ஆன்மீக மற்றும் சமூக ரீதியிலான தூய்மைப்படுத்துதலாகும். வரவிருக்கும் நிகழ்வுகள் மிகவும் கடுமையானவை. இனி பின்வாங்க முடியாது. இதிலிருந்து தப்பிக்காமல் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் என்ற எச்சரிக்கை இது. கடவுளின் உண்மையான சக்தி வெளிப்படும் போது துன்பத்தில் இன்பம் காண்பவர்களும் இன்பத்தில் துன்பம் அடைபவர்களும் என மக்கள் இரு பிரிவாக பிரிவார்கள். அதாவது வாழ்க்கை பார்வையும் மதிப்புகளும் தலைகீழாக மாறும். கடவுளின் தேசத்தை உருவாக்குவது மனித சக்தியால் இயலாது. மனித முயற்சிக்கு எல்லை உண்டு. இதுவரை நடந்தவை அனைத்தும் கடவுளின் வழிகாட்டுதலே என்பதை நாம் உணர வேண்டும். கடவுளுடன் இணைந்திருக்க உங்கள் மனதையும் உடலையும் எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். அன்றாட வாழ்வில் பிரார்த்தனையும் தூய்மையும் அவசியம். இது வெறும் வெளிப்படையான போர் அல்ல. ஆன்மீகம், சிந்தனை மற்றும் மன ரீதியிலான உலகளாவிய சுத்திகரிப்பு. தேவையற்ற பற்றுகள், அகங்காரம் மற்றும் பொய்கள் முழுமையாக கழுவப்படும் வரை இது தொடரும். இது மனிதர்களுக்கு இடையேயான சண்டை அல்ல, ஆன்மீகத் தளத்தில் நடக்கும் போர். உண்மைக்கும் பொய்க்கும், ஒளிக்கும் இருளுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் உடல், மனம் மற்றும் ஆன்மா என அனைத்து நிலைகளிலும் நடக்கிறது. வெளியே நடக்கும் சண்டையை விட உங்கள் மனதிற்குள் நடக்கும் போராட்டத்தை கவனியுங்கள். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைப்பது ஆன்மீக விழிப்புணர்வு இல்லாததையே காட்டுகிறது. இப்போதே உங்கள் ஆன்மாவையும் வாழ்வையும் தூய்மைப்படுத்தாவிட்டால் காலம் கடந்துவிடும். சுத்தம், தூய்மைப்படுத்துதல் என்பதே முதல் முன்னுரிமை. தனிமை என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல. உங்கள் விழிப்புணர்வுக்காக கடவுள் பல லட்சம் மடங்கு தனிமையை தாங்கிக் கொண்டு காத்திருக்கிறார். கடவுள் இந்த உலகை ஆளும் காலம் வரும். ஆனால் பலர் அந்த கடவுளின் அவதாரத்தை டென்ஷிசாமா அடையாளம் காண மாட்டார்கள். வார்த்தை, மனம் மற்றும் செயல் ஆகிய மூன்றும் ஒன்றிணைவதே உண்மை மக்கோட்டோ. அதுவே கடவுளின் விருப்பத்தை தாங்கிய உயிர் ஆகும். இப்படிப்பட்ட ஆன்மாவாக மாறத் தூய்மை அவசியம். அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. சுருக்கம்: இந்த செய்தி நமக்கு சொல்வது என்ன? உலகளாவிய ஆன்மீக மற்றும் மன ரீதியான சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது மனித சக்தியால் முடியாத, கடவுளின் வழிகாட்டுதலால் மட்டுமே நடப்பது. உங்கள் உள்மனப் போராட்டத்தை உணர்ந்து தூய்மைப்படுத்துதலை தீவிரப்படுத்துங்கள். மதங்களை கடந்த நேர்மையின் பாதை, வே ஆஃப் சின்செரிட்டி, வெற்றிக்கான திறவுகோல். கடவுளின் யுகம் வந்துவிட்டது. ஆன்மா தூய்மையாக இல்லை என்றால் நீங்கள் பின்தங்கிவிடுவீர்கள். நீங்க எல்லாரும் எப்படி உணர்ந்தீங்க? நான் முன்கூட்டியே ஒரு முக்கியமான வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த விளக்க அமர்வில் நான் பகிர்ந்து கொண்ட உள்ளடக்கம் என்னுடைய சொந்த விளக்கம் மட்டுமே. தயவுசெய்து எல்லாவற்றையும் முகமதிப்பில் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்பதை பற்றி கவனமாக சிந்தியுங்கள். முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவற்றை மீண்டும் மீண்டும் படிப்பது, ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய புரிதலை பெறுவது.
உங்களில் யாருக்காவது நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பும் வேறு கண்ணோட்டங்கள் அல்லது விளக்கங்கள் இருந்தால் அவற்றை கருத்துக்கள் பிரிவில் எழுத முடிந்தால் நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். எனது அடுத்த வீடியோவை நீங்கள் ஆவலுடன் எதிர்நோக்குவீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து சந்தா செலுத்தி விரும்பி பகிர்ந்து செய்தியை பரப்புவதன் மூலம் எனக்கு ஆதரவளிக்கவும். வீடியோ விளக்கத்தில் எனது ஜப்பானிய சேனலுக்கான இணைப்பும் உள்ளது. எனவே நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து குழு சேர்ந்து விரும்பி பகிர்ந்து செய்தியை பரப்புங்கள். உங்கள் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாம் நீண்ட காலம் ஒன்றாக இருக்க முடியும் என்று நம்புகிறேன். இன்றிரவு வர்ணனையுடன் இது முடிகிறது. உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் அற்புதமான கனவுகள் காண வாழ்த்துகிறேன். இது மிரோகுவின் விருப்பத்தை பெற்ற ஒருவர். சேனலின் கதை சொல்பவர் மிரோகு. இன்றைய தினத்திற்கு மிக்க நன்றி.